வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசியல் விமர்சகர் திரு ஜி பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இதுதான் மற்ற இஷ்யூஸ் எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு பிஜேபியோடைய ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா 2024 அவங்க கையில எடுத்திருக்கிறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தீவிரமா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய திருவிழா போல் நாடெங்கும் மட்டும் இல்லாம கடல் கடந்தும் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் எல்லாம் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 1 கோடி இன்விடேஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துடைய ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா ஹிந்து வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக இதை ஒரு அரசியல் களத்துல பாஜக இதை கையாளுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வரப்போகிற 2024 தேர்தல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுல சந்தேகம் இல்லை, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அமங் தி இன்டெலெக்சுவல்ஸ், அமங் தி நாலேஜபிள் பீப்புள்னு சொல்லி பார்த்தா, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில்னு சொல்லி பார்த்தா, இது கோயில் கும்பாபிஷேகம் அல்ல, ஒரு அரசியல் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற அரசியல் பிரச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் யாருக்கு இது தெரியுதோ அவங்க ஏற்கனவே மோதியை பற்றி நல்ல அபிப்பிராயத்தில் இல்லை. இந்த மோதி அரசு 10 ஆண்டுகளாக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. முதல்ல அமிர்த கால்னாங்க, அச்சேதன்னாங்க, அப்புறம் அமிர்த கால்னாங்க. இப்போ 2047 நம்ம வல்லரசு ஆயிரும். அப்போ 2047 வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்கணுமா? இப்படியெல்லாம் பேச்சிலேயே காலத்தை கடத்துறாங்கிறது தெரியுது. ஆனால் இதை உணர்ந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. இந்த மத்திய பிரதேசம் தேர்தல் முடிவுகளை, ராஜஸ்தான் தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. இது இன்னும் அவர்களுடைய கைகளை பலப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, இவங்க ஹிந்துத்துவான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்துக்கள் அத்தனை பேரையும் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சங்கராச்சாரியார் 4 பேரில் இந்த 4 சங்கராச்சாரிகள் இவர் ஆதிசங்கர் அந்த பீடங்களை நிறுவனார். அதுதான் இன்னைக்கு வாட் யூ கால் ஆஸ் ஹிந்து ரிலிஜன் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஹையரார்கி அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அந்த டாப் லெவல் இந்த ஹையரார்கி கருதப்படுது. அதில் 4ல் 2 பேர் ஓப்பனாக எடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னது கருத்து என்னால் ஏற்றுக்க முடியல. இவர் சூத்திரர், இவர் எப்படி அந்த இடத்துல ராமர் இது பண்ண முடியும்னு சொன்னால் ரொம்ப தவறான ஒரு கருத்து. இதைத்தான் அந்த உதயநிதி சொன்னார். பிறப்பாலே ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் சொல்லி சனாதனம் சொல்லிச்சுன்னா அந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னாரு. இப்போ மோடி கிட்ட எனக்கு எத்தனையோ கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் அவர் பிறந்த ஜாதி சரியில்லை, அதனால அவர் ராமன் சிலையை தொடக்கூடாதுன்னு சொல்றதை விட கீழ்த்தர எதுவுமே கிடையாது. ஒருத்தர் அப்படி சொன்னார், அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. ஆனால் இன்னொருத்தர் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. கோயில் இன்னும் கட்டி முடிக்கப்படவே இல்லை. கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலுக்கு நீங்கள் எப்படி இந்த மாதிரி விழா எடுக்க முடியும், இனாகரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய எதிர்ப்பு காமிச்சார். அதனால அப்படி சொல்லும்போது இன்னொருத்தர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், இந்த கோயிலுக்கு உண்மையில யார் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் விட்டுட்டு போங்க, இந்த ட்ரஸ்ட் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போது அந்த ட்ரஸ்ட்டுக்கார் என்ன சொன்னார், இவரை பார்த்து, யுவர் சைவைட், நீர் ஒரு சைவர், இது நடத்துறது ராமர் பட்டாபிஷேகம், ராமருடைய இது கோயில், இதுல உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டது மூலம் இவங்களுடைய இந்துத்துவ தியரி நொறுங்கி போயிடுச்சு. அப்போ இந்துக்கள் நீங்கள் கூப்பிடலாம், ஆனால் இந்துக்கள், ஹிந்துங்கிறது ஒரு ஃபெடரேஷன் கூட கிடையாது, ஒரு கான்ஃபெடரேஷன். அது கீழே டிஸ்டிங்க்ட் ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. சைவம் இருக்கு, வைஷ்ணவம் இருக்கு, சாக்கியம் இருக்கு, புத்த மதம் இருக்கு, ஜைன மதம் இருக்கு, சனாதனம் இருக்கு, இது மாதிரி எல்லாமே இருக்கு. லிங்காயஸ் நீங்க சொல்றாங்களே எங்களை இந்துக்கள்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த பிரிவுகள்லாம் இருக்குங்கிறது எல்லா பிரிவையும் உள்ளடக்கி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக பிரிட்டிஷ்காரங்க ஹிந்துன்னு சொல்லி ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. அதனால அது ஒரு மதமாயிராது. அதை எப்படி இவங்க திரிக்க பார்க்குறாங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே நிலை வந்த சனாதனம் தான் இன்று இந்து என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னா, நீங்க இப்ப சைவர்களையும் வைஷ்ணவர்களையும் சாக்கியர்களையும் நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். உனக்குன்னு தனி கொள்கை எதுவுமே இல்லாம இருந்தது, சனாதனம் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு அதுக்கே அது வெளியில வந்துருச்சு. இவர் சொல்லிட்டாரு, இதை நீங்க முற்றுப்பெறாத கட்டடத்தை வச்சுக்கிட்டு, கோயிலை வச்சுக்கிட்டு நீங்க இனாகரேட் பண்றது தப்புன்னு சங்கராச்சாரியர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, பதில் சொல்ல முடியல. ஆனால் சங்கராச்சாரியர்கள் எதிர்த்து இவங்க ஓப்பனாக பாலிட்டிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சங்கராச்சாரியர்களும் இவர்களுக்கு வேணும். மற்ற எல்லா இதுலையுமே சங்கராச்சாரியர்கள் இவங்களை ஆதரிக்கத்தான் செய்கிறாங்க. சனாதன வழிப்படி நீங்கள் செய்கிறது தப்புன்னு தான் சொல்கிறாங்க அவங்களும். அப்போ ஒரு குடையின் கீழ் இவங்க எல்லாருமே இந்துக்கள்னு சொல்லி ஒன்று சேர பார்க்குறாங்க. ஆனால் அதே சமயம் இது ஒரு பவர் பாலிட்டிக்ஸ்.
சங்கராச்சாரியாருக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ல எனக்கு ஒரு இடமே இல்லாம நடத்துறது எந்த விதத்துல நியாயம்? அத இன்னொருத்தர் கேட்டார்ல, அல்டிமேட்லி மோடி எவ்ரிதிங் கொண்டு போய் வைப்பாரு, நான் கை தட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காருல்ல இன்னொரு சங்கராச்சாரியார். ஆமா, அதேதான் பவர் பாலிட்டிக்ஸ் தானே அது. நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்து மதத்துல பெரிய ஆளு, நான் அங்க நின்று கைதட்டிட்டு இருக்கணுமா? இந்த ஆள் போய் நிற்கும் போது சொல்றது என்னது? பவர் பாலிட்டிக்ஸ் தான். இப்படி எல்லாத்துக்கும் அடிநாதம் பொருளாதாரம் தான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அது மாதிரி ரிலிஜன் சொல்லி வரும்போது ஏற்கனவே இருந்த இடத்தை விட்டு விட்டு கொடுக்க மனநிலை உள்ளாதவங்க தான், மனநிலை உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ராமாயணம் வந்து ஏறக்குறைய 300 ராமாயணம் இருக்கு. 300 ராமாயணம் இருக்கு ஏறக்குறைய. அதை பற்றி ஹார்வர்டில் ரிசர்ச் பண்ணி புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இதில் எந்த ராமாயணத்தை இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க? கிழக்காசிய நாடுகள்லேயும் ராமாயணம் இருக்குது, மகாராஷ்டிரத்தில் ஒரு வகையான ராமாயணம் இருக்குது, இதில் வந்து தமிழில் வந்து ஒரு வகையான ராமாயணம் இருக்குது, இதில் வால்மீகி ராமாயணம் அது ஏறக்குறைய ஒரு ஏறக்குறைய சமகாலத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் எழுதினாருங்கிறதுனால அந்த ராமாயணம் வந்து அவர் வந்து ராமனை வந்து விஷ்ணுவுடைய அவதாரமாக சொல்லலை, விஷ்ணுவை தியானித்து பலம் பெற்ற ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு தான் அவர் வந்து எழுதியிருந்தாரு. ராமன் வந்து சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுல வந்து இந்த ராமாயணத்தை படிச்சாலே நமக்கு சில வினாக்கள் வருது. அதாவது ஒரு நல்ல ராஜாராமனாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோசமான சீதாராமனாக இருந்தார் இவர் என்பதுதான் உண்மை. வால்மீகி ராமாயணத்துல வந்து என்ன சொல்றாங்க, இதுல இருந்து இலங்கையில இருந்து இலங்கை போனாரு, ராவணன் அழிச்சாரு, அழிச்சிட்டு இவங்க வந்து நின்னாங்க, சீதை வந்து நின்னாங்க. சீதைக்கு வந்து என்ன சொன்னாரு, சத்திரியர்கள் செய்ய வேண்டிய கடமையை முகம் கடுன்னு அதை கம்பராமாயணத்துலயும் அதை மறைக்க முடியல, ஏன்னா இது பேசிக் ஃபேக்ட். அதனால வால்மீகி எழுதுனதுல அடிப்படை. அப்போ இவர் என்ன சொன்னார், நீங்க முகம் கடுகடுன்னு வச்சுட்டு ராமன் சொன்னார், சத்திரியர்கள் ஆற்ற வேண்டிய கடமையை நான் செஞ்சேன், அதனால நீ வந்து இங்க இத்தனை நாள் இருந்துட்டு வந்த, நீ லட்சுமணன் கூட போ, பரதன் கூட போ, இப்படிலாம் அவர் சொன்னாருன்னு சொல்லி வால்மீகி எழுதியிருக்காரு. அப்போ ராமன் வந்து மனிதனுக்கு உரிய அந்த மேன்மையான குணங்களும் சில சமயங்களில் கீழ்மையான மனநிலையும் உடைய ஒரு மனிதனாக இருந்தார். ஒட்டுமொத்தமா பார்த்தா அவர் ஒரு நல்ல ராஜாவாக இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால என்ன பண்ணாரு, யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாருன்னு சொல்லி தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பமா இருந்த ஒரு பொண்ணை வந்து நாட்டை விட்டே அனுப்பினார். அப்படிங்கிறது வந்து சீதாராமன்ற வகையில் அவர் எப்படி இருந்தார்னு சொல்லி பார்த்தா நல்ல சீதாராமனாக இல்லை, நல்ல ராஜாராமனாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அப்போ சம்பூகன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து வேட்டுவ குலத்தை சேர்ந்தவர் வந்து சாஸ்திரம் சொன்னாராம். உடனடியாக வந்து விஸ்வாமித்திர முனிவர்லாம் வந்து சொன்னாராம், சனாதன தர்மமே நாசமாக போயிடும், இது இவங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டுமே சொல்ல வேண்டிய மந்திரங்களை காட்டில் இருக்க வேட்டுன்னு சொன்னாலும் நீ பார்த்துட்டு சும்மா இருக்கலாம்னு இங்கேருந்து விட்டார் அம்பு, அது அங்கே போய் அவனை கொன்றுச்சான். அப்போ தன்னுடைய மக்கள் அனைவரையும் வந்து ஒன்றாக பாவிக்கக்கூடிய மனநிலை அவருக்கு இல்லை. என்னுடைய ராமன் அவன் கடவுள்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அப்படி நினைக்கிறதுக்கு அவருக்கு பரிபூரணமான சுதந்திரம் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் மற்ற கட்சி, முதல்ல சிபிஎம் வந்து கரெக்டா சொன்னாங்க, அடுத்து காங்கிரஸ் பின்பற்றினாங்க. காங்கிரஸ்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியர்கள் சொன்னது அவங்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பாக அமைந்து விட்டா. அவங்க என்ன சொன்னாங்க, முற்றுப்பெறாத ஒரு கோயிலுக்கு நீங்க வந்து இன்னைக்கு வந்து விழா நடத்துறது வந்து இது மத சொந்தமான விழா இல்லை, இது அரசியல் ஆதாயத்தை தேடுகின்ற ஒரு விழா. அப்ப அரசியல் ஆதாயத்தை ஒரு கட்சி தேடும் பொழுது அந்த கட்சிக்கான அரசியல் ஆதாயத்திற்கு நாங்கள் துணை புரிவது போல் நாங்கள் அங்கு போய் நிற்க முடியாது, அரசியல் கட்சியாக நாங்கள் அங்கே போய் நிற்க முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கட்சிக்காரங்க யார் வேணாலும் போகலாம், அதில் எங்களுக்கு எந்த விதமான ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த தெளிவு அடிமட்டம் வரை சென்று சேருமா, புரிஞ்சுக்குவாங்களா? ஏன்னா ஏற்கனவே பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவர்கள் இந்து மதத்தின் விரோதிகள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இன்னும் இந்த ராகுல் காந்தியுடைய யாத்திரை சமயம் இதில் ஒரு தெளிவு வருமா? ஐ எம் வெரி கீன்லி லுக்கிங். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப நாள் போறாரு அவர், அந்த நேரத்தில் இந்த தெளிவு வருமா பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவர்கள், அத்வானி வந்து சொல்றாரு, நான் வந்து வெறும் சாரதி தான், நான் வந்து ரத யாத்திரையை தொடங்கி தான் வச்சேன், ஆனா ராமரே வந்து மோடியை தான் சூஸ் பண்ணியிருக்காரு, ஹி இஸ் தி சோசன் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை பில்டப் பண்றாங்க. இது வந்து ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அமைவதற்கான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, இதை நாங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை எதிர்க்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே ஆன்டி ஹிந்து அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க. காங்கிரஸ் உடைய அறிக்கை வந்தோன்னா கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸோட குணமே இதுதான், இவங்கெல்லாம் ஹிந்து மதத்துக்கு எதிரானவர்கள், சிறுபான்மையினரின் கைக்கூலிகள் அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்து ஒரு போலரைசேஷன் இருக்கு. இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த போலரைசேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்னபூரணின்னு ஒரு திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ராமர் அசைவம் சாப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு காட்சி அமைப்பு, அதுல வந்து ஒரு கேரக்டர் பேசுறாங்கிற ஒரே காரணத்துக்காக ஓப்பனா சோசியல் மீடியா, ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியால விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சேர்ந்தவர்கள்
ஓப்பனா வந்து த்ரெட்டன் பண்றாங்க நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஒரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்மை. இவங்களுடைய த்ரெட்டுக்கு பயந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த படத்தையும் நீக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு திரைப்படத்துக்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் வருது. இதால வந்து அவங்களால ஒரு சமூகத்தையே மேனிப்புலேட் பண்ண முடியுது அப்படிங்கும் பொழுது, இந்த ராமர் கோவில் திறப்புவிழாக்கு நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எதிர்க்கட்சிகள் எடுக்கிறாங்கல்ல. இது வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்ல எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்துக்களுக்கே இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் ஒன்று சொல்கிறேன், ராமனுடைய சிறுமையான குணம் வந்து மோசமான சீதாராமனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய மேன்மையான குணம்னு சொல்லி அந்த ராமன் கேரக்டர் வந்து எப்படி படைச்சிருக்காங்க. தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போன ஒருத்தன், அவன் போர்க்களத்தில் வந்து நின்னான். போர்க்களத்தில் எல்லா ஆயுதங்களும் இழந்து நிராயுதபாணியாக நின்று அவனை போய் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னவன் ராமன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது ராமனுடைய கேரக்டர். இந்த ராமன் மேல தன்னுடைய நம்பிக்கையை திணிக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. ராமன் வந்து ஒரு சத்திரியன். அவன் இது சாப்பிட்ருக்கான், நான் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்கான். ஏன் இதுக்கு போகும்போதே கௌசல்யாட்டு வந்து என்ன சொல்றான், அம்மா இனிமேல் நான் வந்து கிழங்குகள் பழங்கள் இதை தான் புசிக்க வேண்டியிருக்கும், ஆனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து விலங்குகளை வேட்டையாடினார்கள் ராம லட்சுமணர்கள் அப்படின்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. இதை வந்து யாரால மறுக்க முடியும்? இப்ப ராமன் வந்து மாமிசம் சாப்பிட்டான்னா அதனால வந்து அவன் வந்து பாவி ஆயிடுறானா? அவன் ஒரு சத்திரியன். அந்த காலத்து சத்திரியர்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றதா? அவன் எந்த விதத்துல எந்த தான் நம்பிய மத கோட்பாட்டை அல்லது தனக்கு சொல்லப்பட்ட எந்த மத கோட்பாட்டை அவன் மீறினா? இப்ப இதை வந்து ராமனை வெஜிடேரியனா காமிக்கணும்னு நினைக்கிறது, நான் சொல்றதுதான் ராமனே உருவாகணும்னு சொல்லி சொல்ற ஒரு டெண்டன்சில, நான் சொல்றபடிதான் ராமன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இது எவ்வளவு கீழ்த்தரமானது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இதுல வந்து ஏர் இந்தியா வந்து கவர்மெண்ட் இவங்க வந்த உடனே, இவங்க பிஜேபி பதவிக்கு வந்த உடனே ஏர் இந்தியாவில் வந்து இனிமேல் வெஜிடேரியன் சாப்பாடு தான் வச்சுட்டாங்க. நான் கேட்குறேன், நான் வந்து ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறேன், அங்கே எனக்கு பிடித்தமான உணவு சாப்பிட்றதுக்கு எனக்கு சுதந்திரம் கிடைக்காதா? நீ யார் சொல்றதுக்கு? நீ சொல்றதை தான் நான் சாப்பிடணும்னு. இதுதான் இந்த எதேச்சியாதார மனப்பான்மை தான் இந்தியாவை பிளவுபடுத்தும். அதை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஹிந்து ராஷ்டிராங்கிற பேர்ல தங்களுடைய சொந்த ராஷ்டிராவை நிறுவனத்துக்கு முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு மேல கேஸ் போட்டிருக்காங்க, நயன்தாரா மேல கேஸ் போட்டிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பட தயாரிப்பாளர் மேல பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? ராமர் வந்து மாம்சம் சாப்பிட்டாருன்னு சொன்னா சரி, வால்மீகி ராமாயணத்தோட அடிப்படையில் சொன்னாங்க. அப்ப வால்மீகி மேல கேஸ் போட வேண்டியதானே? போட்டா அதுக்கும் போடுவாங்க கடைசியில். அதனால இதெல்லாம் ரொம்ப மிக 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 பெரிய தவறுகள். இப்போ ராம் சரித்த மனசு வந்து துளசிதாஸ் எழுதின போது அவர் அது இந்தியில் எழுதலன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியில் எழுதின மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து வச்சிருக்காங்க. வால்மீகியே வந்து சம்ஸ்கிருதம் படிக்கக்கூடாது, அவர் வந்து ஒரு வேட கம்யூனிட்டி சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எழுதின ஐயங்கார் வந்து பிடிஆர் ஐயங்கார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு, வால்மீகி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தான் எழுதியிருப்பாரு, பின்னாடி சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த நாட்டுடைய கலைச்செல்வங்கள் எல்லாமே வந்து எல்லாராலும் உருவாக்கப்பட்டது. அதை ஒரு குறிப்பிட்ட குழுமம் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் சொந்தம், அவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப நாளைக்கு நிற்காது. இப்போ இது வந்து பீஃப் சாப்பிட்றது வந்து மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் இருந்து பாருங்க, பீஃப் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல புரோட்டீன் வந்து குறைஞ்ச விலையில கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்களே வந்து இப்போ இவங்களே பிராமணர்களே வந்து இது ரந்தி தேவன் சொல்லி ஒரு மன்னர் இருந்தார், அவர் பாண்டவர்களுடைய முன்னோடி. மகாபாரதத்தில் இது இருக்கு, பாண்டவருடைய முன்னோடி. அவர் ராஜசூய யாகம் நடத்தினார். எப்படிப்பட்ட யாகம் நடத்தினாரா? அவங்க சொல்றாங்க, வந்திருக்கிற பிராமண அதிதிகளுக்கு விருந்தளிக்க வென்று கொல்லப்பட்ட பசுக்களுடைய ரத்தம் சிவப்பு ஆறு போல் ஓடியது. அத்தனை பசுக்களை அவர் கொண்டு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு, நல்ல சாப்பாடு போட்டாரு. அப்ப அந்நேரம் பீஃப் ஈட்டிங் இருக்கத்தான் செஞ்சது. இது யாராவது மறுக்கட்டும் பார்ப்போம். வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, இவங்க வந்து நான் மாம்சம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கு. அதனால அவங்க கீழ்த்தரமா போயிட்டாங்களா? இப்ப நீங்க எதனால வந்து முதல்ல இது இந்த மம்தா வந்து என்ன சொன்னாங்க, எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து இப்போ பாருங்க எவ்வளவு அன்ரிலேட்டடா இருக்குது, எப்படி ரிலேட்டடா இருக்கு பாருங்க. மம்தா வந்து என்ன சொன்னாங்க, ஐ எம் மோர் லெஃப்ட் தேன் த லெஃப்ட். மக்கள் அதை நம்ப வச்சார். அவங்களுடைய எளிமையான வாழ்க்கையெல்லாம் பார்த்து மக்கள் நம்பினாங்க. அதனால லெஃப்ட் 34 வருஷம் ஆட்சியில் இருந்த லெஃப்ட் வந்து கீழே தள்ளிட்டு மம்தா வந்து பதவி கொண்டு வந்தாங்கல்ல. அதே மாதிரி சமண முனிவர்கள் வந்து அவங்களுடைய அசெப்டிக் வே ஆஃப் லைஃப், எல்லாத்தையும் துறந்த வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்கள மறுபடியும் இங்க இழுக்கிறதுக்காகத்தான் இந்து மத தலைவர், இந்த சனாதன மத தலைவர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன்ஸை எடுத்துக்கிட்டாங்க, நான் வெஜிடேரியனை கைவிட்டாங்க. பிடிஆர் ஐயங்கார் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பிராமணர்கள் என்னென்ன வகை பறவைகளை சாப்பிடலாம் அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருந்தது.
இந்தந்த பறவைலாம் சாப்பிடலாம், இந்த பறவை சாப்பிடக்கூடாது, இந்த விலங்கு சாப்பிடலாம், இந்த விலங்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருந்தது. இப்ப அதனால பிராமணர்கள் வந்து குறைஞ்சு போயிட்டாங்களா? அவங்க நேரம் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை விடுங்க, இயற்கையுடைய நியதின்னு ஒன்று இருக்கு. அழிப்பான் அழிப்பொருள், பேலன்ஸ் இருக்கணும். இப்போ இமேஜின் அ சிச்சுவேஷன், இது வந்து புலி சிங்கம் எல்லாம் வந்து விலங்குகளை வேட்டையாடுறது நிப்பாட்டிடுச்சுன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? மான்கள் எண்ணிக்கை பெருகிவிடும். மான்கள் எண்ணிக்கை பெருகணும், என்ன ஆகும்? தாவரங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து இங்க இதே இருக்காது, தாவரங்களே இழுக்காதுங்கிற நிலைமை வரும். முயலும் இதுவும் மானும் பெருகிருச்சுன்னா என்ன ஆகும்? நேச்சர் ஹேஸ் இயர் மார்க். இந்த மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. சில பேர் சைவமா இருந்தா சில பேர் அசைவமா இருக்கணும், இருப்பாங்கிறது மட்டும் இல்லை, இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. ஆமா, அந்த சுழற்சி சொல்லுவாங்க இயற்கையில வந்து, அது வந்து நடக்கணும் அந்த சுழற்சி. சீதையோ ஒருவேளை மான் கேட்டது மான் கறி சாப்பிடதானோ, நமக்கு என்ன தெரியும்? இருக்கலாம்ல பிராக்டிகலி. இருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா சத்திரிய பெண்களும் வந்து மாம்சம் சாப்பிடுறவங்கள தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோமே, பிராமணர் அல்லாதவர்கள் வந்து பெண்கள் வந்து மாம்சம் சாப்பிடத்தானே செய்யறாங்க. அதுல அதாவது மாம்சம் சாப்பிடுறதுனால ஒருத்தர் தாழ்ந்தவர், மாம்சம் சாப்பிடுறதுனால ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியானபடி சொல்றதுன்னா முட்டாள்தனமான ஒரு கருத்து. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கார்ல் மார்க்ஸ் வந்து சொன்னாரு, மதம் ஒரு போதை அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட அந்த போதை ஊசிய வந்து நல்லா ஏத்திட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு ஃபீவர் பிச்சில வந்து இந்த மதம் அப்படிங்கிற ஒரு போதை வந்து போயிட்டு இருக்கு. இதே மொமெண்டத்தோட இது 2024 தேர்தல்ல கொண்டு போய் கல்மினேட் பண்ணுவாங்களா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். ராகுல் காந்தி நீங்க சொன்ன மாதிரி பாத யாத்திரை மீண்டும் போறாரு. அதற்கான அனுமதி வந்து மணிப்பூர்ல அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பாக்குறோம். ஒருவேளை இந்த எலெக்ஷன் ஃபீவர் அப்படியே இந்த ராமர் கோவில் ஃபீவரை எலெக்ஷனுக்கு கேரி ஓவர் பண்ணி, எலெக்ஷனை ப்ரீபோன் பண்ணி, இதை விரைவில் முடிச்சு வாக்குகளை சேகரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால பாஜக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த நரேட்டிவ வந்து இந்தியா அலையன்ஸ், இந்தியா கூட்டணி வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் போலரைசேஷன் சொன்னது வெறும் ஹிந்து ஆன்டி ஹிந்து அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நார்த் சவுத் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஒரு போலரைசேஷன் இப்ப வந்துருச்சு அப்படிங்கறத பாக்குறோம். சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஆன்டி பிஜேபியா இருக்கிறாங்க, நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பெரும்பாலானவர்கள் ப்ரோ பிஜேபியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கு. சோ இதை எதிர்கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த நரேட்டிவ? ஏன்னா எதை சொன்னாலும் வந்து இன்னைக்கு அவங்கள வந்து எதையாவது ஒண்ணு சொல்லி திரிச்சு அதை வேற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்றதுல வந்து பிஜேபி எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களே, இது எப்படி கல்மினேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கர்நாடகா ஒன்றை தவிர சவுத்தில் வந்து பிஜேபிக்கு 10% கூட எந்த மாநிலத்திலையும் கிடையாது. ஆனால் வட மாநிலங்களில் வந்து 30%, 35% அவங்களுக்கு இருக்குது. அதனால வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்குது. ஆனால் அது 35, 36, 37% தான், அதுக்கு மேலே இல்லை. மற்றதெல்லாம் வந்து மற்றவங்க தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதனால் பிஜேபி மட்டுமே தனிப்பெரும் சக்தியாக இல்லை. ஆனால் பிஜேபி தனியாக ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க. மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்தா தான் அந்த சக்தியை எடுத்து நிற்க முடியும், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள நிதர்சனம். அதுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வரும். ஏன்னா ஒரு ஈகோ ப்ராப்ளம் எல்லாமே வந்து வரும். ஒரே கட்சிக்குள்ளேயே ஈகோ ப்ராப்ளம் எவ்வளவோ வரும். அப்படி இருக்கும்போது பல கட்சிகள் சேர்ந்து வரும்போது வரும். மாநில தேர்தல் முடிவில் 3 மாநிலத்திலையும் வந்து இவங்க ஜெயிச்ச உடனே, பிஜேபி ஜெயிச்ச உடனே இவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஏன்னா இவங்களுடைய தவறுகள்னால தான் மத்திய பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய இது வாக்கு வந்து வெற்றி வந்து பிஜேபிக்கு வந்து கிடைச்சது. இவர் கமல்நாத் வந்து அகிலேஷ் வந்து 7 சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்ல போனால் எனக்கு சந்தேகம், இவர் தான் கமல்நாத் வந்து அனுகூல சத்ருவா இருந்தாருன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் காங்கிரஸுக்கு வந்து. இப்போ இதுல வந்து ஆமா ஸ்லீப்பர் செல். ஏன்னா அவரே இப்ப பாருங்க, சாஃப்ட் ஹிந்துத்வாஸ் நிறைய பேர் காங்கிரஸ்ல இருக்காங்க. இது வந்து இவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், மோடிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னா, தன் சமகாலத்துல சிஎம்மா இருந்தவங்களை வந்து இப்ப சிஎம்மா மறுபடியும் வரக்கூடாது, பவர் சென்டர்ஸ் இருக்கக்கூடாது, பல பவர் சென்டர் இருக்கக்கூடாது, நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர் இருக்கணும்னு நினைச்சாருன்னா ஆர்எஸ்எஸ் அவருக்கு பின்னாடி நிக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தீர்மானமாக நம்புறாங்க, சரியா நம்புறாங்க, நம்ம அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய திறமை இவர்கிட்ட தான் இருக்கு. இவர் தான் காஷ்மீருடைய 370 காலி பண்ணாரு, இவர் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தாரு, இவர் தான் 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குன்னு சொல்லி ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு. இந்த துணிச்சல் இவர்கிட்ட தான் இருக்கு. அதனால நம்முடைய ஃபைனல் அஜெண்டா என்ன? இது ஒரு ஹிந்து ராஷ்டிராவை கொண்டு வரணும், அதையும் கொண்டு வரதுக்கான திறமை இவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கும் பொழுது, அப்படி இவருக்கு இவ்வளவு பொறுப்பு கொடுக்கும்போது மோடி வில் டிமாண்ட் ஹிஸ் பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ். அப்ப நான் மட்டும்தான் இங்க பவர் சென்டரா இருக்கணும்
எல்லாருமே வந்தாங்கன்னா அவங்க வந்து என்னைய வீக்கன் பண்ணுவாங்க. முதல்ல அத்வானி, காலி, அடுத்து வந்து வசுந்தரராஜே, சௌஹான், இவங்கெல்லாம் வந்து காலி. நினைச்சு பார்த்தாரு எடியூரப்பாவை பண்ண முடியல கர்நாடகால. அதனால எடியூரப்பா மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. எடியூரப்பா வந்து கர்நாடகா ஜனதாதள்னு ஒன்று ஆரம்பிச்சு, நான் உங்களோட பெரிய ஆள்னு சொல்லி இவங்க தோல்விக்கே காரணமா இருந்துட்டாரு. அதனால வந்து இவங்க மறுபடியும் அவரை சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப அனைத்து இந்திய அளவுல ரொம்ப இவங்க வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் நான் நினைச்சேன். 10-15 நாளைக்கு முன்னாடி இப்படி தான் நினைச்சேன். ஆனா சேரவே முடியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தொகுதி பங்கீடுல வந்து ரொம்ப அளவுக்கு பேச்சுவார்த்தையில முன்னேறி இருக்காங்க. பஞ்சாப், இது டெல்லி, இந்த 3 சேர்த்து 26, 26ல ஆளுக்கு 13, ஒரு ஸ்டேட்ல 7, இன்னொரு ஸ்டேட்ல 6, 2 கட்சியுமே. பிளஸ் இவங்களுக்கு வந்து கோவா, குஜராத்ல வந்து ஒரு சீட் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையூட்டும் ஒலிக்கீற்றாக தெரியுது. அகிலேஷ் யாதவ் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால வந்து லோக்கல் 3 கட்சியுமே வந்து அங்க வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இது இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவுக்கும் இருக்கு, இவர் சரத்பவாருக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா மேலிடத்துல வந்து சீட் ஷேரிங் வந்து சரி பண்ணிடுவாங்க. எந்தெந்த சீட்டு கொடுக்கும்போது ஒரு சில சீட்டுல வந்து 3 கட்சியை சேர்ந்தவங்களுமே பலமான ஆட்கள் இருப்பாங்க. அப்போ மூணு கட்சியை சேர்ந்தவங்களுமே அங்க எம்பி ஸ்தானம் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சிக்கல்கள்லாம் வரும். ஆனால் அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அவங்க விரைந்து செயலாற்றினாங்கன்னா எதுல வந்து தெரியும்னா, காமன் கேண்டிடேட் வந்து இவங்க 350 சீட்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு கொண்டு வருவாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராகுலுடைய பயணம் வந்து நிச்சயமா வந்து இதுல கீழ்மட்டத்துல வந்து ஒரு தளர்ச்சியின்மையை, ஒரு எழுச்சியை உருவாக்குச்சு முதல்ல. அதே மாதிரி இப்போ வந்து இந்த பக்கம் போறாரு, நார்த் எல்லாம் கவர் பண்றாரு, அந்நேரம் அதே மாதிரி எழுச்சியை மறுபடியும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. நான் நம்புறேன் அது மாதிரி உருவாக்க முடியும். இவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ற, கர்நாடகாவில் ஆரம்பிச்ச போது அதை கட்டுக்கோப்பா அவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணாங்க. ராகுல் ஒருத்தர் மட்டும் பத்தாது. இதுல வந்து முண்டான்னு சொல்லி ஒருத்தர் வைஸ் சான்சலர் அந்த ராஞ்சி யூனிவர்சிட்டியில, அவர் தான் ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய எழுச்சியை உருவாக்குனார் மக்கள் மத்தியில. அந்நேரம் நான் வந்து இதுல எங்க மிதினாப்பூர்ல உள்ள ஜர்கிராம் சப்டிவிஷனையும் கேட்டாங்க அவங்க. ஏன்னா ஜர்கிராம் சப்டிவிஷன் தான் சந்தால்ஸுடைய ஆரிஜின். ஜார்க்கண்ட் ஸ்டேட்டே சந்தால்ஸுக்குன்னு, அந்த பழங்குடி மக்களுக்குன்னு சொல்லி போட்ட டிமாண்டு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க இதுதானே ஹெட், இதை எப்படி விடுறதுன்னு சொல்லி கேட்டாங்க. அந்நேரம் நான் வந்து நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். கேட்டபோது என்கிட்ட நான் சொன்னேன், சார் முண்டா இஸ் த ஆஃபீஸர் இன் கமாண்டிங், ஹி இஸ் த ஜெனரல். அவருக்கு ஃபுட் சோல்ஜர்ஸ் இல்லாம அவர் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஃபுட் சோல்ஜர்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து ட்ரைபல் ஏரியால வந்து டீச்சர்ஸ் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க, டாக்டர் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்க. ஆனா ட்ரைபல்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த சிபிஎம் கவர்மெண்ட் வந்து பெங்காலி கவர்மெண்ட் வேணும்னே நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க நினைப்பாங்க. அப்போ ஒழுங்கா அங்க பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார்கள் போகணும், ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர் போகணும். இது மாதிரிலாம் போனா தான் இவங்களை நம்ம பக்கம் கொண்டு வர முடியும். அரசு அவர்களுக்கும் சொந்தமான உணர்வு உருவாக்கணும்னா தே கேவ் மீ அன்ஃபெக்டட் அத்தாரிட்டி, அந்த மாநில அரசு. அப்ப எல்லாரும் நான் சொன்னேன், டாக்டர்லாம் போய் 2 வருஷம் அங்க வேலை பார்க்கணும்னா போ, இல்லைன்னா 3 வருஷம் கழிச்சு பாங்குரா புருளியான்னு ஒரு இடம் இருக்கு, தண்ணி இல்லாத காடு, இப்பயே அனுப்பி விட்டுருவேன். எது வேணும்னு கேட்டா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, ஒழுங்கா போய் ஜாயின் பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு, ஜார்க்கண்டை வந்து ஜர்கிராம் சப்டிவிஷனை எங்களுடைய ஜார்க்கண்ட் டிமாண்ட்ல இருந்து நாங்க வந்து விலக்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. இப்போ ஃபுட் சோல்ஜர்ஸ் இல்லாம நீங்க ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது. ராகுல் காந்தி அவரளவுல ஃபுட் சோல்ஜர்ஸ் வந்து சேர்க்கிற பணியில ஈடுபடுறாரு. அது வந்து கர்நாடகால மற்ற மாநிலங்கள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. அப்படி அமைக்க வைக்கக்கூடிய பொறுப்பு அந்தந்த மாநிலத்தில் உள்ள கட்சி தலைமைக்கு உண்டு. இவரா மேல இருந்து எல்லாரும் சாப்பாடு சரியா கொடுக்குறாங்களா, போற இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் சரியா இருக்கான்னு இவரா பார்க்க முடியும்? கர்நாடகால ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க, ஆந்திராவில் செஞ்சாங்க, தெலுங்கானால செஞ்சாங்க, தமிழ்நாட்டுல செஞ்சாங்க, கேரளால செஞ்சாங்க. அதே மாதிரி இங்க பண்ணினா இது ரொம்ப பெரிய வெற்றியா அமையும். கமல்நாத் மாதிரி ஆளுங்க இருந்தா அவங்க என்ன டீல் வந்து இவர்கிட்ட மோதிட்ட தனியா அடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ராமர் கோவில் திறக்க போறதுனால பெட்ரோல் டீசல் விலை குறைய போறது இல்ல, அத்தியாவசிய பொருட்களோட விலை குறைய போறது இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், பசி, பாவர்ட்டி இதெல்லாம் வந்து குறைய போறது கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மறக்கடிக்கிறதுக்கான ஒரு மாயையை வந்து பாஜக கிரியேட் பண்றாங்க. இத மக்கள் நம்ப போறாங்களா, இல்ல இதெல்லாம் தாண்டி அத்தியாவசிய கோர் இஷ்யூஸ பத்தி பேச போறாங்களா அப்படிங்கிறது 2024 தேர்தல்ல வந்து மக்களுடைய முடிவை பொறுத்து நமக்கு தெரிஞ்சிடும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.